எளிமை, அதாவது ரொம்ப டீடைலா சொல்ல, ஷார்ட்டா சொல்றேன், நீ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இவர் ஒரு குழந்தையா இருந்தப்ப அவரால் பேச முடியாது. அவங்க அப்பாவோட கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போன இடத்துல பார்வதி தேவியே வந்து அவங்களுக்கு பால் ஊட்டினதுனால அறிவு ஞானம் பெற்று நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. சிவபெருமானை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்காரு. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அவர் பாடின பாட்டுன்னா தோடுடைய செவியன் அப்படி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? தோடுடைய செவியன் மகனை அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பாடல் இப்ப நான் போட்டு விடுறதுக்கு அப்புறம் கேளுங்க எல்லாரும். சிவபெருமானுடைய பாடல் தான். அது மாதிரி இவர் ஞானம் பெற்றவர். அதுக்கப்புறம் பிறகு எண்ணற்ற சிவனுடைய பாடல்கள் பாடினாரு. எண்ணற்ற சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று என்ன பண்ணாரு? பூஜைகள் பாடல்கள் பாடி சிவனை வழிபட்டாங்க. நிறைய செய்திகள் எழுப்பினாங்க. அதே போல இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க திருநாவுக்கரசர். இவர் ஒரு வயதானவர். இவரும் என்ன பண்ணாருன்னா நிறைய சிவத்தலங்களுக்கு சென்று சிவனை பற்றி போற்றுறது, பாடுறது, இதுதான் அவங்களோட வேலையா இருந்தது. கோயில்கள்ல உழவார பணியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சுந்தரர். சுந்தரர் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே மிகவும் அழகானவர். சரியா? இவருக்கு கல்யாணம் நடக்க போது. கல்யாணம் நடக்க போறப்ப என்ன பண்றாரு? இறைவன் வயதானவரா தோற்றம் அளித்து வந்து கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்துறாரு. சுந்தரர்கிட்ட பேசுறாரு, நீ எனக்கு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தேன், நீ எப்படி இன்னொரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போ உங்களுக்கு எழுதி கொடுத்தேன்? நான் எழுதி கொடுத்தேன், உன்னுடைய முன்னோர்கள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஓடையை எடுத்து காமிக்கிறாரு. காமிச்சு இந்த மாதிரி நீ என்னுடைய அடிமை, எனக்கு தாசன் நீ, அதனால நீ சிவனை கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய உருவத்தை காமித்து அவருக்கு அடிமையாக சுந்தரர் சென்று விட்டார். சிவபெருமானை பற்றி பாட துதிக்க சென்று விட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்த